மேலறை தியானம் ஜனவரி மாதம் 6ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லோரி விட்மர் எஸ், பெர்ன், சுவிட்சர்லாந்து. தலைப்பு கடவுளின் கைகளில். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ஏசாயா 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து. வளர்ச்சி குறைந்த வயது வந்தவர்கள் மத்தியில் மரத்தில் பொருட்கள் செய்யும் வேலையை அவர்களுக்கு பழக்குவேன். அதிலே லூக்கா என்பவருடன் அதிக நேரம் செலவிடுவேன். முடிவுற்ற பொருட்களை அழுத்தமாக்கும் வேலையை செய்யும் நேரத்தில் தவறு செய்தால் அவருடைய கையை மெதுவாக பிடித்து சரியாக செய்ய பழக்குவேன். சில நேரங்களில் எவ்வித யோசனையுமின்றி ஒரே இடத்தில் உப்புத்தாளை தேய்த்து கொண்டிருப்பார். திரும்பவும் அவர் கையை மெதுவாக பிடித்து தேய்க்க வேண்டிய இடங்களை காண்பித்து வழி நடத்துவேன். அவர் என்னை நம்பாவிட்டால் இணைந்து வேலை செய்வது போராட்டமாக இருக்கும். நம்பிக்கையும் மதிப்பும் அழகான பொருட்களை செய்ய உதவுகின்றது. லூக்காவுடன் வேலை செய்வது நீதியின்படியான தெய்வீக அழைப்பை ஞாபகப்படுத்துகிறது. கடவுள் எமது கையை பிடிப்பது எங்களால் முடியாது என்பதற்காக அல்ல, சரியான வழியை காண்பிப்பதற்காகவே. எமது முயற்சிகள் நல்ல பலனை கொடுப்பதற்கு நாங்கள் சரியான வழியை தேடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் கடவுள் இடைப்பட்டு சரியான வழியை காண்பித்து எமக்கு கற்பிக்க விரும்புகிறார். எமது கைகளை பிடித்து வழிநடத்தும் கடவுளை நம்பும்போது எமது செயல்கள் நீதியும் நற்கனி கொடுக்கும் வாழ்க்கையாகவும் மாறும். ஜெபம். அன்பான ஆண்டவரே, உங்கள் வழிகளில் நாம் நடக்க எமக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் அன்பின் கிரியைகளில் நாம் பங்கு பெற்றும் நேரங்களில் உங்கள் கரங்கள் எம்மை வழிநடத்தி திசை திருப்பி எமது நோக்கை அடைய உதவுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் போக வேண்டிய வழியில் வழிநடத்த கடவுளின் கைகளை நம்புவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.